வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம துபாயில சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் வேக்கன்சிய பார்க்க போறோம். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனோட ஜாப் வேக்கன்சியும் பார்க்க போறோம். நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கண்டினியூவா வீடியோ அப்டேட் பண்றேன், சிவில் ரிலேட்டடான வீடியோ. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிளானிங் மேனேஜரு, சிவில் டிபார்ட்மெண்ட்டு, ஜாப் லொகேஷனு துபாயில. பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 13 வருஷத்துலேருந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 22ஆம் தேதி ஃப்ரைடே காலைல 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இன்டர்வியூ. லொகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. மேலே பிபிஆர் கோடும் இருக்கு. ஸ்கேன் பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்க. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிளானிங் இன்ஜினியரு, ஜாப் லொகேஷனு துபாயில. பிஇ சிவில் இன்ஜினியரும் பிரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹை ரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 22ஆம் தேதி ஃப்ரைடே காலையில் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இன்டர்வியூ. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் ட்ரை பண்ணுங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் சீனியர் பிளானிங் இன்ஜினியரு, ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 9 to 11 இயர்ஸ் ஹை ரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ப்ராஜெக்ட் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 22ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இன்டர்வியூ. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். இதில் குவாலிஃபையான பிளானிங் இன்ஜினியரு, பிளானிங் மேனேஜரு மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். இதில் குவாலிஃபையான பிளானிங் இன்ஜினியரு, பிளானிங் மேனேஜரு மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் போஸ்டிங்கு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபேக்ட்ரி இன்ஜினியரு, ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 5000 திரம்ஸ்லேருந்து 7000 திரம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிபிஆர் கோட் இருக்குது. இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு சூப்பர்வைசரு, ஜாப் லொகேஷனு துபாயில். டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 4000 திரம்ஸ் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் நம்பர் இருக்குது. பிபிஆர் கோடும் இருக்குது. இதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு கார்டனியா கம்பெனி. போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு, ஃபிட் அவுட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும். 3 to 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் ட்ரை பண்ணுங்கள். கார்டனியா கம்பெனி. போஸ்டிங்கு கார்டனியா கம்பெனி ஃபிட் அவுட் ப்ராஜெக்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 13 வருஷத்துலேருந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். கார்டனியா கம்பெனி சேஃப்டி ஆஃபீஸரு அல்லது ஹெச்எஸ் ஆஃபீஸரு, ஜாப் லொகேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். ஓஷோ அல்லது நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3 to 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் ட்ரை பண்ணுங்கள். கார்டனியா கம்பெனி சேஃப்டி ஆஃபீஸரு அல்லது ஹெச்எஸ் ஆஃபீஸரு. கார்டனியா கம்பெனி எம்இபி கியூசி இன்ஸ்பெக்டரு, ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 3 to 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். கார்டனியா கம்பெனி குவான்டிட்டி கண்ட்ரோலர் இன்ஸ்பெக்டரு, ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 3 to 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். கார்டனியா கம்பெனி குவான்டிட்டி கண்ட்ரோலர் கார்டனியா கம்பெனி போஸ்டிங்கு டெக்னிக்கல் இன்ஜினியரு, ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும். 3 to 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். கார்டனியா கம்பெனி போஸ்டிங்கு கார்டனியா கம்பெனி எம்இபி ப்ராஜெக்ட் மேனேஜரு, ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 13 வருஷத்துலேருந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் குவாலிஃபையான எம்இபி ப்ராஜெக்ட் மேனேஜரு ட்ரை பண்ணுங்கள். கார்டனியா கம்பெனி
MEP ப்ராஜெக்ட் டைரக்டரு, ஜாப் லொகேஷனு துபாயில. BE மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் 17 வருஷத்துலேருந்து 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ப்ராஜெக்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். கார்டனியா கம்பெனி ஆர்கிடெக்சரலு, ஜாப் லொகேஷனு துபாயில. BE சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்டனியா கம்பெனி ஆர்கிடெக்சரலு, ஜாப் லொகேஷனு துபாய். போஸ்டிங்கு ஃபோர்மேனு, ஜாப் லொகேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடி இருக்குது. அல்சாயில் கம்பெனி. இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு அல்சாயில் கம்பெனி. போஸ்டிங்கு சிவில் ஃபோர்மேனு, ஜாப் லொகேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சிவில் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். லாஜிஸ்டிக் ஃபோர்மேனு, ஜாப் லொகேஷனு துபாய் அண்ட் அபுதாபியில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் லாஜிஸ்டிக் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் குவாலிஃபையான ஃபோர்மேன் ட்ரை பண்ணுங்கள். அல்சாயில் கம்பெனி. போஸ்டிங்கு போஸ்டென்ஷன் ஃபோர்மேனு, ஜாப் லொகேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். பிடிலேயோ அல்லது போஸ்டென்ஷனில் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். அல்சாயில் கம்பெனி. போஸ்டிங்கு ஸ்டீல் ஃபோர்மேனு, ஜாப் லொகேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஃபோர்மேன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு, ஜாப் லொகேஷனு துபாயில். BE சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 15 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு. டைரெக்டாக போயிட்டு ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வில்லா அண்ட் ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். GCC கம்பெனி ரீபார் கோஆர்டினேட்டரு, ஜாப் லொகேஷனு துபாயில். BE சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். கோஆர்டினேட்டராக ரீபார் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் ட்ரை பண்ணுங்கள். GCC கம்பெனி ரீபார் கோஆர்டினேட்டரு, ஜாப் லொகேஷனு துபாயில். GCC கம்பெனி டெக்னிக்கல் கோஆர்டினேட்டரு, ஜாப் லொகேஷனு துபாயில். BE சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் குவாலிஃபையான டெக்னிக்கல் கோஆர்டினேட்டர் ட்ரை பண்ணி பாருங்கள். GCC கம்பெனி டெக்னிக்கல் கோஆர்டினேட்டரு, GCC கம்பெனி டெக்னிக்கல் இன்ஜினியரு, ஜாப் லொகேஷனு துபாயில். BE சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். GCC கம்பெனி டெக்னிக்கல் இன்ஜினியரு, ஜாப் லொகேஷனு துபாயில். BE சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். போஸ்டிங்கு அக்கௌண்டன்ட், ஜாப் லொகேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். அக்கௌண்டன்ட்கான பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஃப்ரெஷரும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 இயர் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான அக்கௌண்டன்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு அக்கௌண்டன்ட். போஸ்டிங்கு சைனா ஸ்டேட் கம்பெனி எலக்ட்ரிக்கல் லீடரு, ஜாப் லொகேஷனு துபாயில். BE மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 9 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் ட்ரை பண்ணுங்கள். பிளானிங் இன்ஜினியரு, ஜாப் லொகேஷனு துபாயில். BE சிவில் இன்ஜினியரிங் அல்லது பிரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும். சேலரி பார்த்தீங்கன்னா 9,000 dirhamsலேருந்து 12,000 dirhams எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3 to 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். பிளானிங் இன்ஜினியரு, ஜாப் லொகேஷனு அபுதாபியில். BE சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 9,000 dirhamsலேருந்து 12,000 dirhams எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 to 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கு துபாயில் தங்கத்தோட நிலவரம் 24 கேரட்டு 317 dirhams 50 fils.
22 கேரட்டு 294 கிராம்ஸு. இந்திய ரூபாயோட மதிப்பு 1 கிராம்ஸுக்கு ரூ. 22.93. உங்களுக்கு சிவில் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்லையே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவலை மற்றவங்களுக்கு பகிர்றது மூலமாக உங்களுக்கு நன்மை வந்து சேரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பயன் இல்லை, பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும். யாருக்கு இது பயனுள்ளதாக தெரிஞ்சால் மறக்காமல் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இது பயன் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.